ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏற்காடு ட்ரிப். நாங்கள் ஸ்டே பண்ணது லா ஃபோர் சீசன்ற ஒரு ரெசார்ட். இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸ் வியூ. இந்த ரெசார்ட்டில் வந்து ரூம்ஸ் வந்து வில்லா டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ், ஒரு நேச்சரான ஒரு பிளேஸு. உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே கேம்ப் ஃபயர் இருக்குது. எவ்ரி நைட் வந்து ஒரு 9:30 to till 11 வரைக்கும் கேம்ப் ஃபயர் இருக்குது. கரோக்கி இருக்குது. நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு 2 to 3 days உங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைச்சா போகலாம். அண்ட் இது வந்து நைட் எஃபெக்ட் ஸ்விம்மிங் பூல். ரொம்ப சில்லுன்னு இருந்தது வாட்டர்லாம். நீங்கள் என்ன சீசன்னா நீங்கள் நவம்பர், டிசம்பர், அக்டோபர்லலாம் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பக்கத்தில் பார்பிக்யூ செட்டப்பும் இருக்குது. உள்ளே அந்த ரெசார்ட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ரூம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரூம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரானோன்னா ஹால் இருக்கும். இது வந்து பெட்ரூமு. ஒரு டபுள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட் இருக்குது, ஒரு சிங்கிள் காட் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்டும் இருக்குது. நீங்கள் இது பண்ணிக்கலாம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். 4200 4800 வரைக்கும் வெப்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகுது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லா ஃபோர் சீசன் ஏற்காடில். அண்ட் இது வந்து ரெஸ்ட் ரூமும் ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. கீசர் இருந்தது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தது. ரூம்லேயும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது. ஃப்ரிட்ஜ் இருந்தது, இது இருந்தது, எல்லாமே இருந்தது. நீங்கள் வந்து கிட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா அந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்க வியூ தான் இது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், ஒரு நேச்சரு. ஒரு 2 to 3 days நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஏன்னா வந்து இது வந்து வில்லா டைப்பு, தனித்தனியாக வில்லா இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஸ்டேர்ஸ் இருக்கும், மேலே டெரஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அங்கங்கே ஒரு வில்லாக்கு போகிறதுக்கான இடம். நாங்கள் இருந்த வில்லா இது. இதில் போனீங்கன்னா ஹாலுக்கு அப்புறமா பெட்ரூம் அப்படி இருக்கும். வெளியில் வந்தீங்கன்னா ஒரு சிட்டிங் பிளேஸ் அங்கங்கே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது செட் பண்ணி ஒரு காஃபி, டீ ஆர்டர் பண்ணி குடிக்கலாம். உள்ளே வந்து ஹோட்டலும் இருக்குது. என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க ரூமுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பால், மில்க்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே இருக்க ஏரியா. இது வந்து ப்ளே ஏரியா பசங்களுக்கு. பேட்மிண்டனு, ஸ்விங்கு, ஸ்லைடு, பார்க் ஏரியான்னு எல்லாமே இருக்குது. நல்ல நல்ல ட்ரீஸு, எல்லா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது அங்கங்கே போகிற வழியில் வந்து உள்ள ரெசார்ட்டுக்குள்ளேயே ஸ்பாக்கு போகிற வழி, ஸ்விம்மிங் பூல் வர அங்கங்கே என்னென்னா இந்த மாதிரி ஸ்விங் போட்டிருக்காங்க. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸு. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போய் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா பக்கோடா பாயிண்ட்டுக்கு ஒரு 3 to 4 o'clock போனீங்கன்னா ஒரு நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கரடியூர் பாயிண்ட்டு. அதுவுமே அதே மாதிரி தான். ஒரு டாப் வியூ உங்களுக்கு வந்து மிஸ்டோட சூப்பராக இருந்தது. ஒரு சன்செட்டில் அங்கே போயிருக்கும் போது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து நீங்கள் வந்து இந்த கிள்ளியூர் ஃபால்ஸ்னு இருக்குது. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உள்ளேருந்து நீங்கள் பசங்களோடு போனீங்கன்னா கொஞ்சம் நடந்து ரொம்ப தூரம் போகணும், பார்த்துக்கோங்க. இது வந்து கரடியூர் பாயிண்ட்டோட என்ட்ரன்ஸு. இதுவுமே நல்லா இருந்தது நாங்கள் போனது. இது அண்ணா பார்க் மெயின் ரோட்லேயே இருக்குது. பொட்டானிக்கல் பார்க், அண்ணா பார்க், லேக்கு எல்லாமே. இது வந்து இன்னொன்று லேடிஸ் சீட் அண்ட் ஜென்ஸ் சீட் வியூன்னு இருக்குது. நிறைய இடம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. ஜாலியாக நீங்கள் 2 to 3 days பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ.